யூதர்களுக்கு பொதுவான நிருபம் 6வது வசனம் வாசிங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், பாருங்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், அதாவது நாம் ஞானஸ்நானம் பெறும்போது எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம்? மேன்மையான மகிமையான ஒரு நிலைமையில இருக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ண முடியுது, நமக்கு என்ன மற்றவங்களோட ரொம்ப ஸ்நேகம் உள்ளவங்களா இருப்போம், ஜெப ஜீவியம் உள்ளவங்களா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். ஆனா ஓரளவு சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தால் அந்த மேன்மையான வாழ்க்கை என்ன செய்யறோம்? நாள் போக 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 தொலைஞ்சிடும். அப்படி தொலைந்தாலும் நமக்கு என்ன இல்லை தெரியுமா? எந்த விதமான மனசாட்சியில் ஒரு குத்தம் இல்லை, ஒரு உணர்த்தலும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, நம்ம தப்பிடலாங்கிறதான ஒரு எண்ணம் தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில எல்லாம் நல்ல அமைதி இருக்கும், நற்சாட்சி சொல்லுவாங்க, ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும், நல்ல தாழ்மை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த மேன்மையான அனுபவத்தை அவங்க என்ன நிலைநிற்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தால என்ன குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் மாறிவிட்டோம். ஏன்? தேவனுடைய கிருபையை புரட்டக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் உள்ளதுதான், நான் பிற பார்த்துக்கிடலாம். மற்றவங்க எல்லாரும் அந்த அனுபவங்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்கவா செய்து ஒருத்தட்டையும் ஒரு அனுபவம் கிடையாது. நான் என்ன விதிவிலக்கா? பிறகு பார்த்துக்கிடலாம். கிருபையை நமக்கு சாதகமாக புரட்டுகிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேன்மையான ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கும் சற்றும் சிறியவர்களும் நம்மளை குறிச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் மேல அவங்கள வச்சிருக்கிறார். அந்த தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எப்பொழுதும் அவருக்கு இருக்கு. நம்மளை போல என்ன சரீரம் உடையவர்கள் அல்ல. ஆனா நினைப்பேன், ஏன் இவங்களுக்கு இவ்வளோ தண்டனை ஆண்டவர் கொடுத்தாருன்னு. அவர்களுக்கு என்ன இருக்கு? மனம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, யோசிக்கக்கூடிய திறன் இருக்கு. அதனாலேயே அவர்கள் தவறு செய்தனாலே, விழுந்ததுனாலே தேவன் இரக்கம் பாராட்டல. வாசிங்க மறுபடியும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் நம்மள ஃப்ரீயா விட்டு தப்புனவங்கள, ஆனா இங்க பாருங்க, அதே இயேசு கிறிஸ்து தான் நித்திய சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்டி அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்கார். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தண்டனை பாருங்க. நித்திய சங்கிலினால கட்டி இருட்டு அந்தகாரம், அந்தகாரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு பயங்கரமான ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்காருங்க பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? இல்லை இல்லை, ஏன் ஆண்டவர் வேற. அப்படி இல்லை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. இதே கருத்தை பேதுரு அப்போஸ்தலரும் சொல்லி நிரூபிக்கிறார். உண்மைதான். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்த தூதர்களை தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செய்யிட்டாங்க, குற்றம் வந்து போயிட்டு தேவனுடைய ஸ்தானத்தை விரும்பினாங்க. பாவம் செய்தவர்களை தப்ப விடலையாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, பாருங்கள், அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, தள்ளி நியாய தீர்ப்பு நாள் வரை கட்டி வைத்து, அதுக்கு பிறகு என்ன நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அங்க போடி ஒரு நிலைமை. கட்டி அடைக்கப்பட்டு அந்தகாரத்தில் வைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இறக்கத்தை அவர் கட்டளையிடல். நமக்கு என்ன தெரியுமா ஆகி போச்சு? அந்த கிருபையை புரட்டக்கூடியவர்களா இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லை. அடுத்து என்ன? யூதா நிருபம் 7ஆம் வசனம் வாசிங்கள். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது வசனத்தை பார்க்கும்போது. இவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ யெகோவா தேவனை கர்த்தரை தெரியுமா? தெரியாது. அந்த கர்த்தர் யாருங்கிறது அவர்களுக்கு தெரியாது. சரி, வாழ்க்கையில இப்படிதான் வாழ வேண்டுங்கிற நெறிமுறைகளை கொடுக்கப்பட்டதா? கிடையாது. நியாயப்பிரமாணம் அப்ப உண்டா? இல்ல. மோசேயின் காலத்துல தான் நியாயப்பிரமாணம் வருது. இது ஆபிரகாமின் காலம். இந்த ஜனங்களுக்கு எந்த விதமான பிரமாணங்களும் கிடையாது. தங்களுடைய மனசு போல காணப்பட்டாங்க. இப்பதான் என்ன, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் என்கிறதான பல நியமங்கள் இருக்கு. அதுவும் இப்போ உள்ள கலிகாலத்துல என்ன, வேற பல காரியத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி, வேற நாடுகளும் சரி அனுமதி கொடுத்துருக்கு. அப்ப அந்த அளவு கெட்டு போச்சு. அது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சோதோம் கொமோரா என்கிறதான பட்டணங்களும் அதை சூழ்ந்த பட்டணங்களும்
ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாம்ச இச்சையுடையவர்களாய் காணப்பட்டு ஆண் ஆண் பெண் பெண் அப்படிப்பட்டதான ஒரு தப்பான காரியங்களை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் இரக்கமே காட்டல. ஆண்டவர் இரக்கமே காட்டல. சின்னதுகளை அழிச்சார், பெரியவங்களை அழிச்சார், ஆடு மாடுகளை அழிச்சார். ஆதியாகமம் 19 அதிகாரம் 24, 25 வசனம் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, ஒன்னையுமே அவர் மிச்சம் வைக்கவே இல்லை. எவ்வளவு பயங்கரமானவரா இருக்கிறார். சம்பவங்களை பாருங்க, எவ்வளவு பயங்கரமானவரா இருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த தேவன் தான் இப்பவும் நம்ம என்ன செய்யறோம்? வணங்குறவரா இருக்கிறோம். ஆனா என்ன? இல்லை இல்லை, நான் இப்போ ஆம்சியமான தப்பு பண்ணா எனக்கு ஒண்ணு இல்லை, கிருபையை புரட்டுறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 அதிகாரம் 31 வசனம் வாசிங்கள். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களை நீங்க திருப்திப்படுத்திக்கிடாதுங்க. நான் தப்பிடுவேன், எனக்கு மட்டும் ஒரு விடுதலை உண்டு, எனக்கு மட்டும் ஒரு இறக்கம் உண்டுன்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிடாதுங்க. வேதம் சொல்லுது பூமியிலே சரி கட்டப்படும். நியாய தீர்ப்பு உண்டுதான், அது வேற விஷயம். ஆனால் பூமியிலே சரி கட்டப்படும். அது நீதிமானுக்கு இருக்கும்போது துன்மார்க்கனுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் வாங்கும், கொஞ்சம் பயப்படுங்க. மறுபடியும் வாசிங்க. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அப்ப பூமியிலே சரி கட்டக்கூடியதான ஒரு காரியம் இந்த காலத்தில் நடக்குது. ஆனா இப்படிப்பட்டதான காரியங்களை திருஷ்டாந்தமாக வீடியோக்கள்ல நம்ம பார்த்தாலும் கூட நமக்கு உணர்வு இருக்கா? இல்லை. ஆண்டவர் நோக்கி அழ வேண்டியது இருக்கு, கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கு. தப்புறதுக்கு சாதாரண காரியமே கிடையாது. ஏன் அந்த உணர்வு இல்லை தெரியுமா? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை குறித்தான அதை காத்துக்கொள்ள வேண்டியதான எண்ணம் இல்லை. காரணம் என்ன? அதை புரட்டத்தக்கவாறு கிருபையை புரட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். நான் என்ன தப்பு பண்ணினாலும் எனக்கு என்ன ஒண்ணு இல்லை, நான் தப்பிடுவேன். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் முக்கியமான காரியம். இது இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு விசுவாசியும் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், ஏன் கத்தி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு இருக்க தப்புன்னு உங்களுக்கு தோணுமா? இல்ல உயிர் அடுத்த நேரம் போகும் சொன்னா தப்புன்னு உங்களுக்கு தோணுமா? தோணாது. அப்ப ஏன் தப்புன்னு தோணு தெரியுமா? நான் தப்பு பண்ணனால எனக்கு நாளைக்கு மன்னிப்பு உண்டு, மன்னிப்பை கேட்டுக்கிடலாம், பெற்றுக்கிடலாங்கிற ஒரு பொய்யான ஒரு எண்ணத்தை சாத்தான் உங்களுக்குள்ள போட்டுட்டான். அதனாலேயே தான் அநேக விசுவாசிகள் தைரியமாய் பாவம் செய்கிறோம். ஆனால் அது உண்மையான ஆதி சபையில் உள்ள ஜனங்களுடைய வாழ்க்கை அல்ல. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. இங்க என்ன சொல்லுறார்? புத்து சொல்லுறார். நான் உனக்கு நிறைய காரியங்களை, சத்தியத்தை உனக்கு போதித்து அறிவித்து உணர்த்தினவனாயிருந்தேன். ஓ தீமோத்தேயுவே, உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை வாசிங்க மறுபடியும். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதான சத்தியத்தை நீ காத்துக்கொண்டு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். எப்படி சீர்கேடான வீண் பேச்சு? அநேகர் கெட்டு போற காரணம் இதுதான். ஐடியா ஏட்ட கேப்பிய தேவ ஆவியான ஐடியா கேட்கல, வேதத்தை படிச்சு ஐடியா புரிஞ்சுக்கிடல, இல்ல நடத்தக்கூடியவங்ககிட்ட கேட்கறது இல்லை. ஏட்ட கேப்பி தெரியுமா? உங்களே போல கபடு நிறைஞ்சவங்களும் கள்ளத்தனம் பிடிச்சவங்களும் பாவம் செய்யக்கூடியவங்களும் இச்சை நிறைஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட ஐடியா கேட்பீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது ஒன்றும் இல்லையா, ஆண்டவரை பாரு, உனக்காண்டு தான் கையை விரிச்சு எவ்வளோ உன்னை ஸ்நேகிக்கேன்னு சொல்லார், நீ தப்பு பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அப்படி ரத்தம் உன்னை கழுவிட்டு நீ குணமாவிட்டா, கிருபை வளைஞ்சிட்டே இருக்கு, உனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இவன் கள்ளன், இவன் கள்ளி? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியம் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாறா யாராவது சொன்னா என்ன செய்யாத, அதை கேட்காத. அதை கேட்ட என்ன ஆகும் தெரியுமோ? விசுவாசத்தின் வழி விலகி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? சின்ன வாலிப பிராயம், அந்த வாலிப பிராயத்தை ஒரு சபை நடத்த அனுப்புறாரு. அனுப்பும்போது புத்தி சொல்லி அனுப்புறாரு. அங்க இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் என்ன செய்யறாரு? கடிதத்தின் மூலம் எச்சரித்து உணர்த்துறார். வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். சீர்கேடான கேட்க நல்லா இருக்கும்,
எத்தனை பாவம் செய்தாலும் மன்னிப்பார் 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 மன்னிப்பார். அழகா இருக்கு. என்ன அருமையான வசனம். யாரு உருவாக்குன வசனம்? நீங்க உருவாக்குனதான். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம். ஞானம் என்று அழகா இருக்கு. யாரும் ஏறிவிடுவாங்க. நான் பண்ணோட பிரசங்கம் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது என்ன, இந்த அக்காவை பாரு, இந்த அண்ணனை பாரு, இல்ல இவங்களை பாரு, என்ன அக்கறை உள்ளவங்கள என் மேல இருக்காங்க. அந்த ஆள்கிட்ட போனா அந்த ஆள் முறிச்சு பேசாரு, தப்ப முடியாதுன்னு. இன்னும் இந்த அக்காவை போதியா எவ்வளவு இனி அரவணைக்க அவங்க போதியா. ஞானம் கெட்டு போறதுக்கு இந்த ஞானம் அழகா இருக்கும். ஞானம் வாசிங்கள். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற, உண்மை கிடையாது இந்த ஞானம், உண்மை கிடையாது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இது என்ன விபரீதமான கொள்கை? மனசிலாக்கிடுங்க. கேட்க நல்லா இருக்கும், இதயத்தை வஞ்சிக்கும், இன்னும் பாவம் செய்ய தைரியம் தரும், பலம் தரும், தூண்டும். விபரீதமானது விட்டு விலகு. சிலர் அதை பாராட்டி, சிலர் அதை பாடும். என்ன அருமையான அக்கா, என்ன அருமையான அண்ணன், எவ்வளவு அழகான புத்தி சொல்லாரு. என் இருதயத்துக்கு இப்பதான் எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா. நல்லா பாராட்டுவீங்க. சொல்லக்கூடியவங்களும் பார்லராஜம் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழியை போனார்கள். இதை பாராட்டும் போது, அக்கா நீங்க சொல்லதான் சரின்னு சொல்லும் போது உங்க ஞானம் தான் கரெக்ட். இன்னும் பிரசங்கம் பண்ணாரே ஒரு ஆளு கொஞ்சமும் சரியில்லை, நீங்க என்ன உங்களுக்கு சாதகமா பேச பாராட்டுவீங்க. விசுவாசத்துல என்ன ஆகி போச்சு, விழுந்துட்டீங்க. கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ரெண்டாவது மறுபடியும் வாசிங்க. ரெண்டாவது வசனத்தை. சிலர் அதை பாராட்டி, சிலர் அந்த பொய்யான ஞானத்தை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழியை போனார்கள். விசுவாசத்தை விட்டு விலகிதான் நீங்க போவீங்க. கிருபையை புரட்டியாச்சு, விசுவாச துரோகம் பண்ணியாச்சு, கீழே விழுந்தாச்சு. கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. போதும். 2 தீமோத்தேயு 2 வசனம் வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்ததும் அந்த தீமோத்தேயு எழுதும் போது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள். சத்தியம். பவுல் அப்போஸ்தலர் ஆண்டோட உண்மையான சாட்சி, சத்தியத்தை சத்தியமா சொல்லக்கூடியவர். அப்ப இங்க என்ன சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நான் உன்னிடத்தில் சொன்னதான அந்த காரியங்களை. மறுபடியும் வாசிங்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. என்ன சொல்றா தெரியுமா, இந்த சபையில என்ன ஆகி போச்சு, நிறைய கள்ளர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்ப நீ என்ன செய், நீ என்னிடத்தில் கேட்டாயே சத்தியம், அந்த சத்தியத்தை யார்கிட்ட சொல்லு, உண்மையாகவே அடுத்த ஜனங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்லு நீ. ஏன் அங்க என்ன ஆகி போச்சு, விசுவாச துரோகம் பண்ணத்தக்கவாறு கிருபையை புரட்டக்கூடிய உபதேசம் எல்லாம் நுழைஞ்சிட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, ஓநாய் என்று சொல்லும் போது அதனுடைய உருவங்களை யாரு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா அந்த ஓநாயை கண்டுபிடிக்க முடியாதுங்க. இது மந்தையோடு மந்தையா தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய கிரியைகள் எப்படி இச்சைகள் நிறைந்ததாய், அசுத்தம் நிறைந்ததாய், பொய் நிறைந்ததாய், கள்ளம் நிறைந்ததாய், கபடு நிறைந்ததா இருக்கும். நம்ம கூட தான் இருப்பாங்க, நிறைஞ்சு இருப்பாங்க. அது என்ன செய்யும், நம்மளை தந்திரமாய் அவங்களுக்கு ஏற்றபடி வாழ்றதுக்கும் பாவம் செய்யறத்தக்கவாறு நம்மளை நடத்தக்கவாறு ஐடியாக்கள் தரத்தக்கதாறு காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி ஜனங்களை தங்கள் பக்கமா இழுத்து கொள்ளுவாங்க. ஏன், அழகா ஞானமா பேசுவாங்க. ஆனா அந்த ஞானம் பொய்யான ஞானம். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அதான் நடந்துட்டு இருக்கு. பாவம் தானே, உண்மை இல்லை. தப்பு தானே, உண்மை இல்லை. குற்றங்குறை வந்துச்சு, அப்படித்தானே, அது வாழ்க்கையில உண்மை இல்லை. மாறுபாடானதை போதிப்பார்கள். யூதா 12வது வசனம் வாசிங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து. இவர்கள் எப்படி இருப்பாங்க, உங்க கூட தான் இருப்பாங்க. உங்க விருந்துல உங்க கூட இருந்து உங்க கூட சாப்பிடுவாங்க. நல்ல ஸ்நேகமா உங்கள்கிட்ட இருப்பாங்க. ஆனா கரை உள்ளவங்க நமக்கு தெரியாது. அதாவது ஓநாய் மாதிரி வராது. வெள்ளை துணி உடுத்திருக்காங்க, விசுவாசிகள் தான், அபிஷேகம் பெற்றவன் தான், ரிச்சயப்பட்டவன் சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான். நம்ம கூட தான் சாப்பிடுவாங்க, நம்மள்ட்ட ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. ஆனா தீர்த்து கட்டிடுவாங்க. நம்ம சபை பரிதாபமான நிலைமை. ஏன் பாவம் செய்றீங்க? விசுவாசம் எத்தனை மறுதளிக்கலாம்,
கிருபை என்ன? உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆண்டோடைய கிருபை. நீங்க எப்போ கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், எப்போ கேட்டாலும் மன்னிக்கப்படும். அப்ப என்ன? உங்கள்கிட்ட இருக்கிறதுனால, கிருபை இருக்கிறதுனால நான் மேலே போயிடலாம். முடிஞ்சு போச்சா? அப்ப என்ன ஆகும்? சந்தோஷமா தைரியமா பாவம் செய்யலாம். வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து. அன்பின் விருந்து நம்ம கூட தான் இருக்காங்க, சந்தோஷமா நம்ம கூட சாப்பிட்டு நம்மள கூட இருப்பாங்க. ஆனா கரைகளா இருக்கிறாங்க, உங்களையும் கரைப்படுத்தி விடுவாங்க. பயமின்றி கூட விருந்துண்டு. பயமே இருக்காது. ஒரு மனுஷனை தீர்த்து கட்டுறேன். காரணம் என்ன? இவங்க அதை நம்புறாங்க. அப்படியே தேவ கிருபை எல்லாருக்கும் மேல இருக்கு. சாவறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாலும் இறக்கம் உண்டு. என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் தேவ கிருபை உண்டு. அவருடைய பிரசன்னம் கூட இருக்கு. நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவராலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவராலே காக்கப்பட்டவர்கள். பதியா எனக்கு இவ்வளோ தப்பு பண்ணவர் ஆண்டவனை பாதுகாத்துட்டார், உன்னையும் பாதுகாப்பார். நீ கவலையே படாத, பயப்படாதே, கலங்காதே. தீந்து இங்க நம்ம கேட்கும்போது இந்த ஞானம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். நம்ம கூட தான் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஒரு ஆத்மார்த்தத்துக்கு காரணம் என்ன? அவங்க அதை நம்புறாங்க. வேதத்தை புரட்டியாச்சு, கிருபையை புரட்டியாச்சு, நம்புறாங்க. அதை எதை உங்களுக்குள்ள திணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? அது சரியாய்ப்படும். உலக ஞானம், சாத்தானின் ஞானம், வசீகரிக்கக்கூடியது தீர்ந்து போகும். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். போதும். எபிரேயர் 4:1-2 வசனங்களை வாசிங்கள். எபிரேயர் 4:1-2 வசனங்கள். அங்கே இளைப்பாறுதல், பரலோக ராஜ்யம் போகிறது எல்லாருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. ஆனா பயத்தோட இருங்கள் வேதம் சொல்லுது. ஆனபடினாலே இப்படிப்பட்டதான நிறைய கள்ளத்தனமான, மாறுபாடான, பொய்யான, ஞானம் உள்ளதான, தந்திரமான, நமக்கு அக்கறை போல காட்டி நம்முடைய விருந்துகளை நம்மோட கூட இருந்து சாப்பிட்டு நம்மிடத்தில் சிநேகம் உள்ளவங்க போல இருந்து நம்மளை தீர்த்து கட்டத்தக்கவாறு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒன்னில்லாமல் மாற்றத்தக்கவாறு மாறுபாடான போதகம் எல்லாம் உள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிற மத்தியத்திலே ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. எல்லாருக்கும் என்ன இருக்கு? பரலோக ராஜ்யம் போறதுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக. அப்ப அதுல என்ன ஒரு காரியம் இருக்கு? நீங்களாட்டே அதை அடையாமல் பின்வாங்கி போகலாம். வழி திறந்துதான் இருக்கு. இன்னொரு வழி இன்னும் விரிஞ்சு திறந்திருக்கு. அது என்ன வழி? நீங்க சொல்லிக்கிட்ட கிருபை வழி. என்ன பாவமும் செய்யலாம், மேலையும் போயிடலாம். அப்ப இந்த வழியில நடக்காம பின்வாங்கி இங்க நுழையிறது பக்க வழியாட்டு. கவனமா இருங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயந்திருக்க கடவோம். எத்தனை பேர்ட்ட பயம் இருக்கு? வாசல் திறந்திருக்கு, வாக்குத்தத்தம் எல்லாரும் மேலும் இருக்கு. ஆனால் பின்வாங்கி போகாதவன் இருக்க வேண்டுமே. ஆனால் எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. பயந்திருக்க கடவோம். அடுத்த வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனா என்ன? அந்த சுவிசேஷத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே நமக்கு உள்ள இன்னொரு ஞானம் உதிக்கும். இதெல்லாம் ஒன்னே இல்லையா, ஏன் ஆண்டவர் மகா இரக்கம் உள்ளவர். இந்த சுவிசேஷத்தை எனக்கு ஒன்றும் கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை, நான் தப்பிடுவேன். வாசிங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். என்ன இவ்வளவு நேரம் நிறைய காரியங்களை சொன்னேனே, பழைய ஏற்பாடு காரியம், புதிய ஏற்பாடு காரியம், அப்படி இப்படிலாம் சொன்னேனே. இது எல்லாம் என்ன? விசுவாசமே இருக்காது. நீ சொல்லிட்டு போப்பா. ஏன் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும், எவ்வளோ இரக்கம் உள்ளவர் தெரியுமா. எனக்கு ஆண்ட உடம்பு ஃபுல்லா அடிபட்டார், எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். காரணம் என்ன? இந்த சுவிசேஷத்தின்படி வாழ கஷ்டம், அதனால இதை விசுவாசிக்க மாட்டாங்க. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, அதனாலேயே இந்த வசனம் பிரயோஜனப்படல, இதை விட்டுருவாங்க. 1 கொரிந்தியர் 1:18 வாசிகள். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அதாவது தேவனை பற்றிய உபதேசம், ரட்சிப்பை பற்றிதான உபதேசம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதான காரியங்களை குறித்த உபதேசம், இதுதான் வழி, இப்படிதான் இருக்கணுங்கிறதான உபதேசம். இந்த பாவம் செய்யணும் தெரியுமா, இச்சையோடு நடக்கணும் தெரியுமா, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, கெட்டு போறவர்களுக்கு இதெல்லாம் பைத்தியம் போல இருக்கு. என்னடா இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இது கஷ்டம்? சிலுவையை பற்றிய உபதேசம், அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்தான உபதேசங்கள், புதிய ஏற்பாடு, இவைகள் எல்லாமே நமக்கு எப்படி இந்த கெட்டு போறவங்களுக்கு, மனப்பூர்வமாய் பாவம் செய்யணும், இச்சிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு
இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது பைத்தியம் போல இருக்கும். ஆனா உண்மையில யார் பைத்தியமா போறா? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாம காணப்படுறார்களே அந்த ஜனங்கள், பொய்யான கிருபை விசுவாசிக்கிறாங்களே அந்த ஜனங்கள். நம்ம தான் அதிக கவனமா இருக்கும். எபிரேயர் 3:15 வாசிங்கள். அங்கே கேட்டவைகளை குறித்து மன கடினப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதய கடினத்தை இடம் கொடுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. பாருங்கள், இன்று சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாருங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. ஏற்றுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஏற்றுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதான் வழி. அந்த இருதயத்தை கடினப்படுத்தின என்ன ஆகும் தெரியுமா? நியாய தீர்ப்பு இங்க தான் ஆரம்பிக்கும். 1 பேதுரு 4:17 வாசிங்க. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தொடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அறிவிக்கிறதுக்கு மேல அறிவிக்கப்படுது. ஆனால் எந்த விதமான உணர்வும் அற்று அந்த உபதேசத்தை சுவிசேஷத்தை ஒரு பைத்தியம் போல அதை விசுவசிக்காமல் அதை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன ஆகுது? நியாய தீர்ப்பு என்ன செய்யுமா? இங்க தான் ஆரம்பிக்குது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? இப்போ அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குமா? தேவனுடைய சபை என்று. இந்த யூதா நிருபம் 11 வாசிங்க. அங்க ஒரு 3 மனுஷங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 மனுஷருடைய வாழ்க்கையை இந்த சபையில உள்ளதான ஜனங்களுக்குள்ள இருக்கும். யூதா 11 வாசிங்கள். அங்கே காயினை குறித்து இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. பாருங்கள், 3 மனுஷர், அதாவது சபையிலே இப்படிப்பட்டதான 3 குணம் உள்ளதான ஜனங்கள் இருப்பார்கள். ஆனா நியாய தீர்ப்பு தப்பணுமா? இதுல இருந்து எல்லாம் மாறுங்க. முதல்ல யாரை போல இருப்பாங்க? சிலர் எப்படி காயினை போல இருப்பாங்க, சிலர் எப்படி பிள்ளையாம் போல, சிலர் எப்படி கோராக போல. வாசிங்க அந்த வசனம் முழுவதும். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இதே போலதான் சபையிலும் ஆட்கள் உண்டு. பாருங்க, 1 யோவான் 3:12 வாசிங்க. 1 யோவான் 3:12. அங்கே காயினுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காயினுடைய கிரியைகள் எப்படி இருக்கு? பொல்லாதா இருக்கு. பொல்லாதா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யணும்? எதனால என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எதனால என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படல? காரணம் என்ன? என் கிரியை ஆண்டவர் பார்வையில சரியில்லை. அப்ப அது சரியானா அவர் அதை ஏற்றுக்கிடுவார். நமக்கு என்ன? இங்கே அநேகர் இருப்பாங்க, அவங்க குணமே என்ன? அடுத்த விசுவாசிகள் மீது அடுத்தவர்கள் மேல் பொறாமைப்பட குணம் உள்ள ஆட்கள் உண்டு. ஆனா எப்படி? ஏன் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைங்கிறதான உணர்வு இருக்கா? அது கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட, அவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபம் கேட்கப்படு, அவங்க பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க, என் வீட்டுல தானே தரித்திரமும் சாபமும் பிரச்சனையும் சண்டையும், ஜீவியத்துல எந்த முன்னேற்றமே இல்லை. அந்த எண்ணம் இருக்கு. காரணம் என்ன? தன்னை குறித்து அறிவில்லை. வாசிங்க இங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாயிருந்த நிமித்தம் தானே. பாருங்க, தான் கிரிய பொல்லாதா இருக்கிறது உணரவே மாட்டாங்க. ஆண்டவர் எச்சரித்த பிறகு, உன் வாசல் படியில பாவம் படுத்திருக்கு, நீ இனி என்ன செய், தப்புன்னு சொல்லி எச்சரிக்காரு. அவன் கீழ்ப்படிஞ்சானா? இல்ல. அதே போலதான் இங்க ஒரு கூட்டமான ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்காது. இந்த ஆசீர்வாத குறைவுக்கு காரணமே என் ஜீவியம்தான், என்னுடைய கெட்ட நடக்கதான்ங்கிறதான உணர்வடைஞ்சு தன்னை கண்டுபிடிச்சு தன்னை திருத்துறது வழி பார்க்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு போய் என்ன செய்வாங்க? பொறாம விட்டுட்டே இருப்பாங்க. இங்க ஏதாவது ஆசீர்வாதம் உண்டா? கிடையாது. அடுத்தது ஒரு கூட்டம் ஜனம் இருக்காங்க, பிள்ளையாம போல. அந்த ஆளுக்கு என்ன? பணம் தான் தேவை. இங்கேயும் அப்படி ஒரு ஜனங்க இருக்கு. எப்படி? தேவனை ஆராதிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது, காத்திருப்பலுக்கு வர நேரம் கிடைக்காது, உபவாச காத்துட்டு வர நேரம் கிடையாது, முழுரவு வர்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனா என்ன? எப்பவும் சம்பாத்தியம் பண்ணணும். அப்படிதான் மைண்ட் இருக்கும். ஜெபம் பண்ணா என்ன செய்யும்? அது பிறகு சீனத்துல அங்க தூங்குவாங்க. வந்து சொல்றது என்ன? அது ஜெபம் பண்ண முடியல. இருது எங்க இருக்கு? தனக்கு சேர்க்கணும், தன் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், இனி வரையும் குடும்பத்தை சேர்க்கணும்.
ஏன் விசுவாசிகளுக்கு அனுபவம் இல்லை? தன்னை கண்டுபிடிக்கல. இறுதி எங்க இருக்கு? பிள்ளைமை போல பண ஆசையில் இருக்கு. என்னாகும் 22:17 வாசிங்க. என்னாகும் 22:17. அங்க பிள்ளையம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார். பாருங்க, எதுக்கு பின்னாடி ஓடுறது? இருதயம் உலகத்துல கனமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும். முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன? பணம் சேர்க்கணும். பணம் பணம் பணம். ஏன் உங்களால ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க? காரணம் என்ன? பண ஆசை. அப்ப ஜெபம் பண்ண இருந்தால் அந்த நேரம் அழகான அழிச்சிடுவான். கூட எக்ஸ்ட்ரா 1 மணிக்கு ஒரு வேலை செய், இல்லை 2 மணிக்கு ஒரு வேலை செய், இல்லை காத்துட்டு போகும்போது வேலை செய்தால் 4 ஒரு 300 ரூபா கிடைக்கும். போ, சாவு, ஆத்மா சாவு. அடுத்து ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கு, கோரா. அவன் என்ன செய்தான்? அந்த மனுஷன் என்ன செய்தது? 250 தலைவர்களை தனக்கு பக்கம் சேர்த்து வச்சுட்டான், அதிபதிகளை. தேவனுடைய ஊழியக்கார மோசையை எதிர்த்து அங்கு காரியங்கள். அதே போல ஜனங்கள் இங்க உண்டு. எப்படி? அதாவது ஒரு சபையில எந்த ஒரு காரியத்தையும் நன்மையான காரியங்களை பார்க்கவே மாட்டாங்க. நன்மையான காரியங்கள் அவன் கண்ணில் படவே செய்யாது. எல்லாத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, தீந்து போவாங்க. இங்க அப்படிதான். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் சொல்றபடி சபையை நடத்தி கொண்டு போறாரு மோசே. அவருக்கு விரோதமா ஜனங்களை நடத்தக்கூடிய அதிபதிகள்ல 250 பேரை எடுத்திருக்குன்னா எந்த அளவுக்கு தந்திரம் பிடிச்ச ஆட்கள். அதே போல இங்க ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஜீவிதத்தில் எந்த முன்னேற்றமும் இருக்கு. என்னாகமம் 16:1-2 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 16:1-2 லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். கோராகு புதிய ஏற்பாட்டுல கோரா என்று சொல்லப்பட்டிருக்கும், பழைய ஏற்பாட்டுல கோராகு, அங்கே கோரான்னு சொல்லப்பட்டிருக்கும். கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. பாருங்கள், சபையை நடத்தக்கூடியவர்கள், அதாவது மோசே நம்பிக்கையாய் விட்டதான அந்த அதிபதிகள், அந்த ஜனங்கள், அவர்கள் மத்தியிலேயே பிரபலமானவர்கள், இவர்களை மோசேக்கு எதிராட்டு கரெக்ட் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு விஷம் ஊசி ஏற்றிருப்பாங்க. 250 பேர், 250 சாதாரண ஜனங்கள் அல்ல, திரளான ஜனங்களை நடத்தக்கூடியவர்களும் அதுல பிரபலமானவர்களும் மக்களை நடத்துற அதிபதி. இப்படிப்பட்டதுல 250 பேரை இந்த கோராகும் கூட சேர்ந்த 2 பேரும் சேர்ந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி? இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லும்போது நம்புறாங்க, எந்த நன்மையான காரியங்களும் பார்க்கவே மாட்டாங்க. சரி, அவங்க கண்கள் கெட்டு போய் அது எல்லாமே குறை சொல்லிட்டு இருக்குதுன்னா அது அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்கள தீர்த்து கட்டணுமா? அது இருக்க தரிசனம் போல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. யாருக்கு நஷ்டம்? கண்களுக்கு தான் நஷ்டம். ஏன்? ஜீவியம் முன்னேறுதா? முன்னேறல. அதே அதிகாரத்தில் 31 வாசிங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பாருங்க, பரிதாபத்தை பாருங்க. ஆண்டவர் கோராகனையும் பார்க்கல, எத்தனையோ திரளான ஜனங்கள் நடத்தக்கூடிய அதிபதிகளையும் பார்க்கல, பிரபலமானவரையும் பார்க்கல. என்ன சொன்னார்? ஓன் கண்ணு ஓன் குற்றத்தை பார்க்கட்டு, அடுத்தவனுடைய காரியங்களை தலையிடாதுன்னு வேதம் சொல்லுது. இங்க என்ன? அந்த சத்தியம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் அடுத்தவளை அளந்து பார்த்து சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு வேற அதான் எனக்கு வெளிப்படுத்து தரிசனம் சொப்பணும்னு சொல்லிட்டே இருங்க. என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு புண்ணியம் இல்லை, உங்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. இப்போ சபையில 3 தரப்பட்ட ஜனங்கள், பண ஆசை பிடிச்சவங்க, பொறாம பிடிச்சவங்க, குறை சொல்லிட்டே இருக்கக்கூடியவங்க. கவனமா இருங்க, ஏன்னா கடைசி காலத்துல இருக்கும். அதனால அநேக காரியங்களை சொன்னேன். தேவனை அறியாத ஜனங்கள் தப்பு பண்ணுனாங்க, நியாயப்பிரமாணமோ கட்டளைகளோ கற்பனைகளோ கொடுக்கப்படாத ஒரு தருணத்துல தப்பு பண்ணாங்க. ஆண்டவர் இரக்கம் காட்டல. அதே தேவன் தான் இப்போ வணங்குறீங்க. தேவனோடு கூட இருக்கக்கூடிய தேவதூதர்கள் பாவம் செய்தாரு. அவரை என்ன செய்ய, அவங்க என்ன கெட்டி அந்தகாரத்தில் அடைச்சி வச்சுட்டாரு. அது கேட்கும் போது பயமா இருக்கு. கெட்டி அந்தகாரத்துல இருளுக்குள்ள வச்சிருக்காரு. காரியங்களை திருஷ்டாந்தங்கமா வைத்திருக்காரு. அதுல தப்புறதுக்குள்ள வழியா தெளிவா சொல்லப்பட்டு எப்படி இருக்கு? இனி விசுவாச துரோகம் பண்ணாதுங்க. இனி நீ பாவம் செய்துட்டு இல்ல எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தொடச்சிடலான்னு சொல்லி நீ என்ன செய்யாத, அந்த சிலுவையில தொங்குனாரே அந்த தேவனுடைய பாடுபட்டாரே அந்த தேவனுடைய கிருபைய புரட்டாத. நீ புரட்டின வரைக்கும் அடுத்தவங்கிட்ட சொல்லி தீர்த்து கட்டாது.
அடுத்து என்ன? சபையில 3 விதமான ஜனங்கள். காலம் கடைசி. ஒவ்வொருத்தங்களும் அடுத்தவங்களுக்கு செவி கொடுக்காதுங்க. கெட்ட நடக்கைகளுக்கு துணை நிற்காதுங்க. தீய பொய்யான ஞானத்துக்கு செவி கொடுக்காதுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? வேதம் படிங்க. இல்லையா என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியாட்ட நான் சொல்லுவேன். நான் வேதத்தை படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிடுவேன். எனக்கு எல்லாம் தெரியாது. அப்ப எனக்கு தெரியாட்டா நான் படிச்சுட்டாவது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா யாரோ சொல்லித்தரது உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டு தொலைஞ்சு போவாதுங்க. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்னவா? எல்லா மனுஷர்களும் சத்தியத்தை அறியணுமா? அது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடியது? எல்லா மனுஷரும் எப்படியா? விசுவாசம் துரோகம் பண்ணாம, கிருபையை புரட்டாம, ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பில நிலைநிக்கணுமா? அதுக்கு வழி என்னவா? சத்தியத்தை அறிகிற பிரகாரம் அறிந்து அதுக்கு மாறி யார் என்ன சொன்னாலும் அப்படியே அடைச்சிக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ போயிருப்பா, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கு, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பிழைச்சிக்கிடுவோம், தொந்தரவு பண்ணான்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு மாறிப்போம். இல்ல, இப்பொழுது கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுது. காரணம் என்ன? வேத புரட்டர்கள் அதிகமாயிட்டாங்க. அது நமக்குள்ளே இருக்கு. பொய்யான, தந்திரமான, கேட்க நல்லது இதமா இருக்கக்கூடியதான தவறான ஞானங்கள், உபதேசங்கள். அதுக்கு எதுக்கும் செவி கொடுக்காதுங்க. பாவம் செய்வீர்களே ஆனால் அது கணக்காக தான் இருக்கும் மேலே போகிறது. அதனால கருத்தா இருங்க. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை மறுதளிக்காதுங்க. தேவன் சிலுவையில உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் போக்க தான் பாடுபட்டாரு. ஆனால் இளைப்பாறுதல் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக பயத்தோட ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியா இல்லாதவங்களுக்கு பரிசுத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுங்க. அடுத்து என்ன? வேதம் படிங்க.